வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 12 நாட்களுக்கு பிறகு பணிக்கு திரும்பினர் பிஆர்டிசி ஊழியர்கள். ஜிப்மன் நிர்வாகத்திற்கு கண்டனம். திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து 12 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வந்த பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று பேருந்துகளை இயக்கினர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும், நிரந்தர ஊழியர்களுக்கு 40% அகவிலைப்படி உயர்வு மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி கடந்த 28ஆம் தேதி முதல் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர், அரசு செயலர் மற்றும் முதலமைச்சருடன் ஊழியர்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியடைந்த நிலையில் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் எஸ்மா சட்டம் பாயும் என போக்குவரத்து கழக நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று 12வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டு பணி நிரந்தரம் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்றும், இதேபோல் நிரந்தர ஊழியர்களுக்கு 25% அகவிலைப்படி உயர்த்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை நிதி நிலைமைக்கு ஏற்றாற் போல பரிசீலனை செய்து அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததை தொடர்ந்து சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று 12 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் பேருந்துகளை இயக்க தொடங்கினர். ஸ்ரீ மணக்குளை விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான மாணவ மன்றம் கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் இயங்கி வரும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதியாண்டு வேளாண் மற்றும் தோட்டக்கலை இளம் அறிவியல் மாணவர்களுக்கான மாணவ மன்றம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவானது கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் தனசேகரன், செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக துவங்கியது. வேளாண் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முகமது யாசின் வரவேற்புரையாற்றினார். மேலும் அவர் உரையாடும் போது கல்லூரியின் சிறப்பம்சங்கள் மற்றும் 4 ஆண்டுகளில் மாணவர்களின் சாதனைகள் பற்றி சிறப்பு விருந்தினருக்கு எடுத்துரைத்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை மாநில அரசின் துணை ஆட்சியர் குமரன் பேசுகையில், இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் வேளாண்மை மற்றும் வேளாண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் மாணவர்களிடம் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக முனைவர் செந்தில்குமார் உதவி பேராசிரியர் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவின் நிறைவாக மாணவ மாணவிகள் சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அவற்றின் வெற்றியாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவினை மாணவ மன்ற ஆலோசகர் மோகன், உதவி பேராசிரியர் மற்றும் மாணவ மன்ற செயலாளர்கள் தேவபிரசாத், பிரசாந்த், செல்வி, ஸ்னேகா, செல்வி மீனாட்சி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மூர்த்தி புதுக்குப்பம் கிராமத்தில் 77,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி புதுக்குப்பம் கிராமத்தில் 77,67,000 ரூபாய் செலவில் வலை பழுதுபார்க்கும் கூடம் அமைப்பதற்காக அரசாணை பெறப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் கார்த்தி மற்றும் மூர்த்தி புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சண்முகா கோல்டன் சிட்டிக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 26,70,000 ரூபாய் மதிப்பீட்டிலும்,
கோனேரிக்குப்பம் சந்திரமௌலீஸ்வரர் நகர் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 19,68,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், குடப்பாக்கம் வசந்தம் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 47,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், குடப்பாக்கம் அன்னை சுப்புலட்சுமி நகர் பகுதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 46,77,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,40,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் AP அண்ணா பிரபாவதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, NR காங்கிரஸ் தலைவர் ADS தாமோதரன், கட்சி நிர்வாகிகள் மல்லிகா, உலகு, சித்தரசன், முரளி, பிரியன், அன்னபூரணி, குப்புசாமி, முருகன், இளங்கோ, பாலு, தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு NR காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிரதம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூப தீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் மணவெளி தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றனர். தவளக்குப்பம் பகுதியில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் திமுக தொகுதி செயலாளர் ராஜாராமன் முன்னிலையில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 7வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு தவளக்குப்பம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைப்பாளர் ரவி என்கிற ரவிச்சந்திரன், மாநில விளையாட்டு அணி முருகையன், அவைத்தலைவர் செல்லப்பன், பொருளாளர் காசி வீரப்பன், ராஜாமணி, விஜயகிருஷ்ணன், ஆனந்தகுமார், ராஜவேலு, ஜெகதீஸ்வரி, கார்த்திகேயன், ஆனந்த பாஸ்கரன், பலராமன், தயாளன், மருது, சாந்தபாலன், வீர தமிழ் பிரியன், சக்திவேல் குமணன், வீரபத்ரன், ரமேஷ், ஹரி, விமல், செல்வம், இளங்கோ, லிங்கேஸ்வரன், இளவயதன், ரவி, மணிகண்டன், சிலம்பரசன், புகழேந்தி, பவி, கலையரசன், சந்திரன், ராஜேந்திரன், ராம்குமார், பரமன், முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இது தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவர் உரிய தொடர் நடவடிக்கை எடுத்து கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 மூலம் அரசு ஆரம்ப பள்ளியின் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல், சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுதல் ஆகிய பணிக்காக 44 லட்சம் மற்றும் பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் ஆகிய பணிக்காக 48 லட்சம் என
மொத்தம் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணைகள் பெறப்பட்டு தொடர்ந்து இப்பணிகளை துவங்குவதற்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகள் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உதவி பொறியாளர் விக்டோரியா, பள்ளி துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுசித்ரா, பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார், முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி, சக்தி பாலன் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டிச்சாவடி கீழ் குமாரமங்கலம், நல்லாத்தூர் ஆகிய பகுதிகளில் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் மகேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி, கீழ்குமாரமங்கலம், நல்லாத்தூர் பகுதிகளில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 7வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வேளாண்மை, உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் அவர்களின் ஆணைப்படி, கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படி, கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் கழக பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி, மாவட்ட பிரதிநிதி ராஜாராம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் வைத்திருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதிகளில் உள்ள ஊராட்சி கழக பொறுப்பாளர்களோடு நினைவு தினத்தை மௌன அஞ்சலியுடன் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அந்தந்த பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கட்சியில் உள்ள மாவட்டம் மற்றும் மாநிலம் ஊராட்சிகளில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பார்த்திபன், சிலம்பு, வீரப்பன், ஆடலரசன், விமல்ராஜ், பிரசாந்த், கங்காதரன், ராஜேஷ், ஜெயலரசன், கலைமணி, சேகர், ஹரிஹரன் என்று அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். காரைக்கால் குறும்பகரம் பகுதியில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலை 10 மணி அளவில் புகையிலை ஒழிப்பு தின பேரணி பள்ளியிலிருந்து புறப்பட்டு புகையிலை பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் மாணவ மாணவிகள் புறப்பட்டனர். விழிப்புணர்வு பேரணியை தலைமை ஆசிரியர் விவேகானந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் மாணவர்கள் புகையிலை பொருட்களை புறந்தள்ளி சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வது எப்படி என்று செய்தி பரப்பிக்கொண்டு புகையிலை பொருட்களுக்கு எதிராக முழக்கமிட்டு கிராமத்தின் தெருக்களை சுற்றி வந்து நிறைவாக பள்ளி வந்தடைந்தனர். நிகழ்ச்சி நிறைவாக மாணவர்களிடையே பேசிய தலைமை ஆசிரியர் புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பட்டதாரி ஆசிரியர்கள் ராமன், ராஷ்மி, அருள் பிரியா, அருண்குமார், ஃபைசுன் நாசியா, கபில்ராஜ், இந்திரா, சாமுண்டீஸ்வரி, ஹரிகுமார், நூலக ஆசிரியர் ரஃபேல் காளிங்கராயர், உடற்கல்வி ஆசிரியர் லட்சுமி நாராயணன், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஜெயா, பிரியா, கௌசல்யா, ரம்யா, புனிதலட்சுமி, பாலகணேஷ், ஜெயபாரதி, கணினி ஆசிரியர் கோகிலா மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பாண்டியன் நகர் பகுதிக்கு மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம், பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலன் நகர் ஆகிய பகுதிகளுக்கு மின் விளக்கு அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மின்துறை மூலம் சுமார் 30 மின் விளக்குகள் அமைக்கும் பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தீவிர முயற்சியில் மின் விளக்குகள் அமைப்பதற்காக மின்துறை மூலம் அரசாணை பெற்று அதற்கான பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமை தாங்கி மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த், கட்சி நிர்வாகி அழகப்பன், அன்பழகன், மணி, சாந்தகுமார், சுபாஷினி, கஸ்தூரி, காந்திமதி உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், இருளில் தவித்த எங்கள் பகுதிக்கு மின்விளக்கு அமைத்துக் கொடுத்த
சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் ரகுபதி துணைவியார் கலைவாணியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில அவைத்தலைவர் ரகுபதி துணைவியார் கலைவாணியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக சண்முகாபுரம், வடக்கு பாரதிபுரம் முருகன் கோவில் வீதியில் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த கலைவாணியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அமமுக அவைத்தலைவர் ரகுபதி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் 120 நபர்களுக்கு இலவச சேலைகளும் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிவகுமார், ஜில்பர்ட், தேவி, ஜெயசீலன், சத்யா, ரவிச்சந்திரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மங்கள வராகிக்கு சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. இந்த யாக வேள்வியினை ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவ ஆதீனம் என்கிற ஆதீன குரு மகா சன்னிதானமும் அவர்களுடைய சீடர்களும் ஜப்பான் நாட்டிலிருந்து வருகை தந்து இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு உபயமாக ஏற்று நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி கிராமவாசிகள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஜிப்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக சார்பில் ஜிப்மர் நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலைவாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதை கண்டித்தும் ஜிப்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிப்மர் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்கவும், தற்போது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி, சி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜிப்மர் நுழைவு வாயிலில் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலைவாய்ப்புக்கான தேர்வை ஜிப்மரிலேயே நடத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் துணை அமைப்பாளர்கள் AK குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், பிரபாகரன், செல்வநாதன், தங்கவேலு, சண்முகம், இளம்பருதி, பழனி, செந்தில்குமார், கோபாலகிருஷ்ணன், வேலன், அமுதாகுமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், ஆறுமுகம், வடிவேல், ராஜாராமன், செல்வ பார்த்திபன், இளஞ்சொழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், சத்தியவேல், அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி SP மணிமாறன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க அண்ணா அடைக்கலம், வழக்கறிஞர் அணி பரிமளம், தொண்டரணி வீரையன், வர்த்தகாணி ரமணன், மீனவரணி கோதண்டபாணி, தகவல் தொழில்நுட்ப அணி தாமோ தமிழரசன், ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம், மகளிரணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டரணி சுமதி, விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன், நெசவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலிது, மருத்துவர் அணி ஆனந்த், ஆரோக்கியராஜ், சுற்றுச்சூழல் அணி முகிலன், அயலக அணி ஷாஜஹான், அணி தலைவர்கள் ஆதிதிராவிட நலக்குழு பழனிசாமி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க அங்காளன், துணைத் தலைவர்கள் மகளிர் அணி பிரியதர்ஷினி, மகளிர் தொண்டரணி விஜயலட்சுமி, ஆதிதிராவிட நலக்குழு கதிரவன், மீனவரணி குமணன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ராஜேஷ் என்கிற சேவியர், ராஜேஷ், சுற்றுச்சூழல் அணி நவீன், வழக்கறிஞர் அணி தாமோதரன், துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ், ரெமி எட்வின், தாமரை கண்ணன், உத்தமன், எரிக்ஸ், கண்ணன், ரமா, புஷ்பலதா, நல்குணா, தேன்மொழி, காமாட்சி, கல்யாணி, கஸ்தூரி, அரசம்மாள், அன்பழகன், சக்திவேல், திருநாவுக்கரசு, காளி, தெய்வேந்திரன், ஐயனார், சிவசுப்பிரமணியன்,
உத்ராபதி, தமிழ்வாணன், கலிவரதன், சிவதாசன், சுரேஷ், கௌதம் பாஸ்கர் உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநிலத்தின் பெருமையாக நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் நினைத்து வந்த ஜிப்மர் நிர்வாகம் இன்று இந்த மத்தியிலே பாஜக ஆட்சி வந்த பிறகு படிப்படியாக தன்னுடைய முகத்தை பிஜேபி முகமாக, காவி முகமாக காட்டத் தொடங்கியிருக்கின்றது. தொடர்ந்து இங்கே கல்வியிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் ஜிப்மர் நீட்டுத் தேர்வு வந்த பிறகு கூட ஜிப்மருக்கென்று தனியாக தேர்வு எழுதி தான் ஜிப்மரில் மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அப்போது புதுச்சேரி மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்தது. புதுச்சேரி சுற்றி இருக்கிற தமிழக பகுதி மக்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைத்தது. அதன் பிறகு நீட்டை கொண்டு வந்த பிறகு அதிகமாக புதுச்சேரி மாணவர்களுக்கு இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டாவை தவிர அவருக்கும் புதுச்சேரி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதையெல்லாம் வட்டார அளவில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக் குழு தலைவரும் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார். சுப்பிரமணிய பாரதி பள்ளியின் முதல்வரும் தாளாளரும் ஆகிய சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பள்ளியின் மேனேஜிங் டைரக்டர் ஹரிஷ்குமார் போட்டியினை தொடங்கி வைத்து பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவிற்கு உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் பிரகாஷ் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியினை தொடங்கி வைத்தார். போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார். போட்டியில் நடுவர்களாக லட்சுமி, ஜெயந்தி, ஸ்ரீஜா, வினோதினி, மகேஸ்வரி, சாந்தி, பரமேஸ்வரி, ரஞ்சிதா, ஷாலினி, பாலசங்கர், திருமாவளவன், செந்தில்குமரன், அருள், பிரசாத், சுதந்திரம், சதீஷ், ஜூடு தேவேந்திரன், கருணை பிரகாசம் பணியாற்றினர். 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் முதல் பரிசினை கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப் பள்ளியும், கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளி 2வது இடத்தையும் பெற்றனர். 17 வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும், அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி 2வது இடத்தையும் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் விக்னேஷ், பிரீதா, மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளிக்கு 1008 மஞ்சள் அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த முரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு மஞ்சள் குட அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவில் நுழைவாயில் முன்பு ஒன்று திரண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பிடித்தமான நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி அலகு குத்தி மஞ்சள் குடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர். மஞ்சள் குட ஊர்வலம் கோவிலை அடைந்தவுடன் அங்கு அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி மற்றும் 16 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் மஞ்சள் குட அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதில் தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சள் குடம் சுமந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த மஞ்சள் நீர் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. படாலம், பழனூர் ஆகிய ஊராட்சிகளில் பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட படாலம், பழையனூர் ஆகிய ஊராட்சியில் பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வசந்தி, ரவி மற்றும் நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், ஒன்றிய கழக செயலாளர் சத்யசாய், கூட்டுறவு சங்க செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15ற்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் 46 வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்க செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
வெளிநாட்டில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு தரக்கோரி பெண் ஒருவர் போக்குவரத்து துறை அமைச்சரிடம் மனு அளித்த 4 நாட்களுக்குள் உடலை மீட்டு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த போது போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரிடம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வடகளூர் கிராமத்தை சேர்ந்த 43 வயதான ரமேஷின் மனைவி 39 வயதான காவேரி மற்றும் அவரது பிள்ளைகள் ஆனந்தி, சக்திதாசன் ஆகியோர் கண்ணீர் மல்க வேண்டி மனு கொடுத்தனர். அதில் 2.5 ஆண்டுகளாக மலேசியாவில் ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வந்த தனது கணவர் ரமேஷ் நேற்று திடீரென உயிரிழந்ததாக தகவல் கிடைத்தது. மேலும் அவரது உடலை பெற வழி தெரியாமல் தவித்து வருவதாகவும் தனது கணவரின் உடலை மீட்டு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் ரமேஷின் உடலை அவரது மனைவிக்கு பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் உடனடியாக 5 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து ரமேஷின் உடலை திருச்சி விமான நிலையத்திலிருந்து குன்னம் ஒன்றியத்தில் உள்ள வடகளூர் கிராமத்தில் ரமேஷ் உடலை அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒப்படைத்தனர். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சி தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளையொட்டி மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்யசாய் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு பணி மறுக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் 31ஆம் தேதியன்று வேலைக்கு வந்த தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்று மாநகராட்சி கூறியதால் ரிப்பன் மாளிகை எதிரே சுமார் 7 நாட்களாக சாலையோரத்தில் அமர்ந்து மொத்தம் 3 மண்டலம் 5, 6, 7 இதையெல்லாம் சேர்த்து சுமார் 3500 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் 7 முதல் 12 வருட காலம் பணியில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் வேலை இல்லை என்று கூறுகிறீர்கள்? எங்களது வேலை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களது வாதம். அரசாங்க ஆணை எண் 411 கீழ் 2025 ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என்பன கோரிக்கை அடங்கிய பதாகைகளை வைத்துக் கொண்டு வெயிலிலும் மழையிலும் இந்த அரசாங்கம் எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள் என்று ஒவ்வொருவரும் கண்ணீர் மல்க கூறி வருகின்றனர். திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் கருணாநிதியின் நினைவு தினத்தில் மறுவாழ்வு இல்லத்தில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டில்லி ஏற்பாட்டில் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளையொட்டி மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய மாவட்ட கிளை நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மழைக்காலங்களில் விதைப்பதற்காக வாலாஜாபாத் மாசிலாமணி முதலியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் ஒன்றிணைந்து 9000 விதைப்பந்துகள் தயாரித்தனர். பூமி வெப்பமடைதல் மற்றும் காற்று மாசு குறைந்து பசுமை உருவாக்கிட அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விதைப்பந்துகள் தயாரித்து மழைக்காலங்களில் அவைகளை காடு, நிலம், ஏரி, குளம், ஆற்றங்கரை போன்ற பகுதிகளில் வீசி மரங்கள் உருவாக்குதல் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக வாலாஜாபாத்தில் மாசிலாமணி முதலியார் அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் விதைப்பந்துகள் தயாரிப்பு விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றிச்செல்வி பங்கேற்று விதைப்பந்துகள் தயாரிப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அப்பள்ளியில் பயிலும் 150 மாணவர்கள் ஒன்றிணைந்து உரத்தோடு சேர்ந்த களிமண்ணில் மர விதைகளை உள்ளே வைத்து பந்து போன்று வடிவமைத்து 8000 விதைப்பந்துகள் தயார் செய்தனர். இதில் வேம்பு, அத்தி, மலை வேம்பு, புங்கன், சீதா, மகிழம், வாகை, வேங்கை, புள்ளி, ஆலமரம், அரசமரம், புன்னை, வில்வம் உள்ளிட்ட மரங்களின் விதைகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. இந்த விதை பந்துகளை விதைக்கும் துவக்க நிகழ்ச்சி உத்தரமேரூர் ஒன்றியம் திருமுக்கூடல் ஏரி பகுதியில் விரைவில் துவங்க உள்ளதாக
மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் துர்கா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அப்பள்ளி தலைமை ஆசிரியர் கேசவன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பிரபாகரன் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் பிரபாவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான திரு மு. கருணாநிதி அவர்களின் 7வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியலூரில் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சரும் அரியலூர் மாவட்ட திமுக செயலாளருமான சிவசங்கர் தலைமையில் அக்கட்சியினர் 5000த்திற்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணி நடத்தினர். அரியலூர் சத்திரம் பகுதியில் தொடங்கிய அமைதி பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோன்று மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் ஆங்காங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தியும் அன்னதானம் வழங்கியும் அவரது 7வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, நவகிரக பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பாடு செய்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆரியம்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தொகுதி வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் ஆரியம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு, மாவட்ட கவுன்சிலர் ராஜலட்சுமி குஜராத், ஒன்றிய கவுன்சிலர் லோகுதாஸ், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆரியம்பாக்கம் சுமதி விஜயகுமார், அத்திவாக்கம் குமார், கிளை செயலாளர் ஆரா அமுதன், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் ரமணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் காவல்துறை வழக்கறிஞர்கள் மோதல் விவகாரத்தில் இன்று முதல் நீதிமன்றத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் 11ஆம் தேதி நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கறிஞர் புருஷோத்தமன் மீது பொய் புகார் பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ள துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் மற்றும் ஆய்வாளர் சண்முகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் பாரதி கொடுத்த புகாரில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து குற்றவாளியை இதுவரை கைது செய்யாததை கண்டித்தும் இன்று முதல் நீதிமன்றத்தை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கோவில்பட்டி வழக்கறிஞர் சங்க தலைவர் சங்கர் கணேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 11ஆம் தேதி நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான வழக்கறிஞர்கள் சங்க கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பார் கவுன்சிலில் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று முதல் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலமயூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் குறைமனு அளிப்பு முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமயூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் குறை தீர்க்கும் சிறப்பு மனு பெறும் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஹெலன் சிந்தியா சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ராஜன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், மத்திய ஒன்றிய அவை தலைவர் திருமலை ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 15ற்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் 46 வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் சுமார் 1000ற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், முதியோர்களுக்கு மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கர் மற்றும் மீனாட்சி, வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர்.
ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வட்டம் அமஞ்சுக்கரை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தேர் திருவிழா வெகு கோலாகலமாக ஆலய நிர்வாகி குணசேகரன் மோகனப்பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தின் தேர் திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இவ்விழாவில் அமஞ்சுக்கரை ஆலய நிர்வாகி குணசேகரன் கிராமணி மோகனப்பிரியாவுடன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து பெண்கள், இளைஞர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 15ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் ஓம் சக்தி பராசக்தி என்று அம்மனின் அருளை பெற்று சென்றனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் தர்மகர்த்தா தெரிவிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த அம்மன் பக்தர்களின் வேண்டுதல்கள் வண்ணம் நிறைவேற்றி வருவதாகவும், அதனால் சுற்றுவட்டாரத்தில் இருந்து பொதுமக்கள் வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு வேண்டுதலை நிறைவேற்றி செல்வதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் வெகு சிறப்பாக செய்து வருவதாகவும் தெரிவித்தார். திண்டிவனம் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பழைய நீதிமன்ற வளாகம் அருகே 203 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திண்டிவனம் சார் பதிவாளர் 2 அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்கு முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், பொருளாளர் ரமணன், நகர செயலாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் விமலா, முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன், மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் ஆடிட்டர் பிரகாஷ், நகர துணை செயலாளர் கௌதமன், நகரமன்ற உறுப்பினர்கள் பிர்லா செல்வம், ஷபியுல்லா, பாபு, ரம்யா, பாஸ்கர், விக்னேஷ் சிங் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 12 நாட்களுக்கு பிறகு பணிக்கு திரும்பினர் பிஆர்டிசி ஊழியர்கள். ஜிப்மன் நிர்வாகத்திற்கு கண்டனம். திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.